தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 7வது வாக்கியம், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். நாம் பார்க்கின்றோம், கேளுங்கள் 3 வார்த்தை, கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். கேட்க வேண்டிய இடத்தில் நாம் கேட்பதில்லை, தட்ட வேண்டிய இடத்தில் நாம் தட்டுவதில்லை, அதே மாதிரி தேட வேண்டிய இடத்தில் நாம் தேடுவதில்லை. நாம் கேட்கின்றோம், நம்முடைய தேவைகளுக்கு என்ன வேண்டுமோ அது நாம் கேட்பதில்லை. உதாரணம், ஒரு சிறு குழந்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சிறு பால் உணவு உண்கின்ற அந்த குழந்தைக்கு பால் உணவு தான் தேவைப்படும். ஆனால் அந்த குழந்தை எனக்கு பிரியாணி வேண்டும் என்று கேட்டால் அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியுமா? பாலுணவு இருக்கிற அந்த குழந்தைக்கு பிரியாணி கொடுக்க முடியுமா? சாத்தியமில்லை. இதுதான் நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவையோ அது நாம் கேட்கறதை தவிர்த்து விட்டு நம் மற்ற காரியங்கள் தேவை, நமக்கு எது கெடுதலோ அது நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதனால நமக்கு கிடைப்பதில்லை. அதே மாதிரி தேட வேண்டும். எங்கே எழுந்தோமோ அதை நாம் தேட வேண்டும், அந்த இடத்துல தேட. ஆனால் நாங்கள் எழுந்தது ஒரு இடத்துல இருக்கும், தேடுறது வேறொரு இடத்துல இருக்கும். பிறகு வாழ்நாளும் தேடி போதிலும் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுவும் தட்டுங்கள் திறக்கப்படும். கதவை தட்டினால்தான் கதவு திறக்கப்படும். நீயும் நான் போய் செவிற்றில் போய் தட்டி கொண்டிருந்தோம். எப்படி என்றால் எப்படி திறக்கப்படும்? திறக்கப்படாது. ஆகவே கேட்க வேண்டிய இடத்தில் போய் கேட்க வேண்டும், தட்ட வேண்டிய இடத்தில் போய் தட்ட வேண்டும், தேட வேண்டிய இடத்தில் போய் தேட வேண்டும். அதுக்கெல்லாம் வழி தருவது யார்? தூய ஆவியானவர். அப்போ இந்த தவறு நாட்களில் நம்ம அன்றாடுவோம், ஆண்டவரே என்ன கேட்க வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எவ்வாறு போக வேண்டும் என்பது தூய ஆவியில் நிரப்பும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு நம்ம அன்றாடுவோம். நிச்சயமாக தெய்வம் தருவார். நீ நான் கேட்கிற அளவுக்கு தெய்வம் ஒரு நாளும் வைக்க மாட்டார். காரணம், நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய தந்தையாக இருக்கின்றார். கண்களை மூடி மன்றாடுவோம். நல்லவனாய தெய்வமே, என்னுடைய தேவைகள் எல்லாம் நீ தம்மை நன்கு அறிந்திருக்கின்றேன். நான் கேட்க வேண்டிய அவசியம் அங்கு இல்லை. அனைத்தும் நீ தம்மை தருகின்றேன். ஆனால் உண்மையில் நம்பிக்கை வைத்து இன்னும் செயல்பட கேட்க வேண்டிய சமயத்தில் நான் கேட்கவும், அது நீ தருகின்ற பதத்தை நான் ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு சக்தி இருந்தல்ல. அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.